Morning students, today we are going to see about the digestive system part 10. The end part of the digestive system we will discuss. Metabolism. So food nutrients, carbohydrate, protein and fat. These are all metabolism we will discuss. So metabolism, that means to all the chemical reactions of the body. The molecules that participates most often in energy exchanges of living cells in is ATP. Two types of processes are involved. So, molecules that participate அதாவது நம்ம உயிர் வாழ்கிற செல்லுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜிக்காக அந்த மாலிகுல்ஸ் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுது. ஃபுட்டை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணால் தான் டைஜஷனோ இல்லை அப்சார்ப்ஷனோ நடக்கும். அப்சார்ப்ஷன் நடந்தால் தான் சம் எனர்ஜி வந்து பாடிக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைச்சாதான் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஆர்கனும் அதனோட ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக ப்ராசஸிங்கை செய்யும்னு அர்த்தம். அப்போ லிவிங் செல்ஸுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எனர்ஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நம்ம ஃபுட்டு எடுத்தால் மட்டும்தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது மூலமாக தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 types ஆஃப் ப்ராசஸஸ் ஆர் இன்வால்வ்டு. இந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 2 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். First one, catabolism. Catabolism என்னன்னா chemical reactions that break down complex molecules into simpler ones are known as catabolism. Catabolism அப்படின்னு சொன்னாவே அதாவது பெரிய பெரிய மூலக்கூறுகளை வந்து சின்னதாக உடைச்சி சின்னதாக மாற்றக்கூடியது தான் catabolism. ஓகேவா? Chemical reactions that break down complex molecules into simpler ones are known as the catabolism. At that time, the energy released is stored as ATP and heat. So, in the catabolism, in the காம்ப்ளெக்ஸ் மாலிகுலை சிம்பிளர் மாலிகுலாக பிரேக் டவுன் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதால தான் பிரேக் டவுன் ஆகுது. அந்த சமயத்தில் எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஸ்டோர்டு ஆஸ் ஏடிபியாக ஸ்டோர் ஆகிடுது. அண்ட் ப்ளஸ் ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி ரிலீஸ்டு இஸ் ஸ்டோர்டு ஆஸ் ஏடிபி அண்ட் ஹீட். அந்த எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஏடிபி அண்டு ஹீட்டு. Breakdown of glycogen into glucose, proteins into amino acids and fat into fatty acids are examples of catabolism. இந்த கெட்டபாலிசத்துக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்துட்டிங்கன்னா அது அமினோ ஆசிடாக மாறும். அதே கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாறிடும். அதுக்கடுத்து ஃபேட்டுன்னு எடுத்திங்கன்னா அந்த ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடாக மாறும். அதான் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் converted to broken down to smaller molecules, that is by chemical reaction that produce the ATP, other stored as energy ATP and heat, that is catabolism. These are the catabolism examples. So first one, carbohydrate glycogen into glucose, proteins into amino acid, fat converted into fatty acid. These are all the breakdown of complex molecules into smaller molecules, that is called catabolism. Anabolism. Chemical reactions that combine simple molecules to make complex ones are known as anabolism. This process requires energy obtained from ATP. So ஏடிபியிலேருந்து எனர்ஜி கிடைக்கிது இல்லையா, எனர்ஜி ஏடிபியாக ஸ்டோர் ஆகி வைக்கிது. அந்த ஸ்டோர் ஆகி வச்சுருக்கிற அந்த ஏடிபியிலேருந்து சம் எனர்ஜி வந்து இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்பட்டு இந்த இதில் என்ன நடக்குன்னா சிம்பிள் மாலிகல்ஸ் எல்லாம், அதாவது சிம்பிள் மாலிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸாக மாறுது. அதுக்கு பேர் அனபாலிசம். ஓகே, அங்கே பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகல்ஸ் இன்ட்டு சிம்பிள் மாலிகல்ஸ் கெட்டபாலிசம் படித்தோம். இங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தட் கம்பைன் சிம்பிள் மாலிகல்ஸ் டு மேக் காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ் இஸ் கால்ட் அனபாலிசம். The chemical reactions depend upon the energy transfer from one molecule to another. Anabolism and catabolism usually involve a series of chemical reactions known as the metabolic pathway. So anabolism, catabolism, these are all the 2 processes involved in the metabolism of constituents of food.
So anabolism and catabolism usually involve a series of chemical reactions known as the metabolic pathway. Energy. The energy produced in the body may be measured and expressed in units of work. That is unit work வந்து யூனிட்டாக சொல்லணும்னா ஜூல் ஆர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட்னு சொல்லும்போது கிலோ கலோரிஸ்ன்னு சொல்லுவோம். KCAL அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்லேயும் சிம்பிளாக குறிப்போம் இதை யூனிட்ஸ் ஆஃப் ஹீட்டுக்கு. ஓகே, யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்குன்றது ஜூல்ஸு, யூனிட் ஆஃப் ஹீட்ன்றது கிலோ கலோரிஸ். ஸோ த எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் த பாடி மே பி மெஷர்ட் ஆர் எக்ஸ்ப்ரெஸ்டு. இப்படி தான் மெஷர் பண்ணணும், இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிலோ கலோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், இந்த ஃபுட்டு எடுக்கிறது மூலமாக இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எனர்ஜியை பாடி யூஸ் பண்ணிக்கும், பாடி செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அப்போது எனர்ஜி கண்டிப்பாக ஒவ்வொரு செல்ஸுக்கும் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அது ஃபுட்டு மூலமாக தான் கிடைக்கும். The energy produced in the body may be measured and expressed in units of work, joules, or units of heat is called kilocalories. A kilocalorie is the amount of heat required to raise the temperature of 1 liter of water by 1 degree Celsius. So 1 degree Celsius 1 liter of water டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஒரு இதாகுதுன்னா அப்போ கிடைக்கக்கூடிய ஹீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹீட்டு தான் 1 கிலோ கலோரி. கிலோ கலோரி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 1 liter of water by 1 degree Celsius. On a daily basis, the body's collective metabolic processes generate a total of about 3 million kilocalories ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஒரு கலெக்டிவ் மெட்டபாலிக் ப்ராசஸில் இவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, 3 மில்லியன் கிலோ கலோரிஸ். ஸோ 1 கிலோ கலோரிஸ் ஈக்குவல் டு ஜூலில் சொல்ல போனால் யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 4184 ஜூல்ஸ். 1 kilo calories equal to 4184 joules. The nutritional value of carbohydrates, proteins and fats eaten in the diet may be expressed in kilocalorie per gram. ஸோ ஒவ்வொரு டயட்லேயும் நம்ம எடுக்கக்கூடிய டயட்டில் பேலன்ஸ்டாக அடிக்குவேட் அமௌண்ட்டில் என்னென்ன இருக்கணும், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ், ஃபேட் இதெல்லாமே இருக்கணும். ஸோ அதில் மேக்ரோ நியூட்ரியன்ட்டுன்றது இது 3 தான் ரொம்ப முக்கியமானது, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு. ஸோ டயட்டில் இது 3 எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை வந்து ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ கிலோ கலோரி கொடுக்குது, 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்னால் எவ்வளோ கிலோ கலோரி ஆஃப் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 1 gram of carbohydrate provides 4 kilocalorie. 1 gram of protein provides 4 kilocalorie. 1 gram of fat provides 9 kilocalorie. So fat is increased amount of energy providing for body. ஓகே, அப்போ கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனும் 4 கிலோ கலோரியை கொடுக்குது. 1 கிராம் கார்போஹைட்ரேட்டுன்னு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரொவைட்ஸ் 4 கிலோ கலோரி. அது 4 கிலோ கலோரி எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும். அதே ஃபேட் வந்து 9 கிலோ கலோரி கொடுக்குது. 1 கிராம் ஆஃப் ஃபேட்டு 1 gram of fat provides 9 kilocalorie. These 3 points are 3 1 marks. So must இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 கொஷினுமே நியூட்ரிஷனில் வரலாம், அதாவது அனாட்டமியில் வரலாம், ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங்கில் வரலாம். இந்த கொஷின் வந்து முக்கியமானது. 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரொவைட்ஸ் how many calories அப்படின்னா 4 கிலோ கலோரி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, எனர்ஜி பேலன்ஸ். Our body weight remains the same when energy consumption is equal to energy production. Okay, our body weight remains same. பாடி வெயிட் வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ அவங்க எனர்ஜி கன்சம்ஷனும் ஈக்குவல் டு எனர்ஜி ப்ரொடக்ஷன். கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி தீஸ் ஆர் ஆல் ஈக்குவல். பட் பாடி வெயிட் இன்க்ரீசஸ் when intake of calories increases. ஸோ பாடி வெயிட் இன்க்ரீசஸ் ஆகும்போது இன்டேக் ஆஃப் கலோரிஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அதான் எனர்ஜி பேலன்ஸ். தி பாடி வெயிட் டிக்ரீசஸ் when calorie intake decreases. This leads to deficiency diseases. ஸோ பாடி வெயிட் டிக்ரீஸாக இருக்குன்னா அவங்களோட கலோரி இன்டேக்கும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ்லாம் நிறைய வரும்னு அர்த்தம். ஓகே,
Metabolic rate. Metabolic rate. The rate at which energy is produced is known as metabolic rate. அதாவது எனர்ஜி எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ரேட்டுக்கு பேர் தான் மெட்டபாலிக் ரேட். த மோஸ்ட் ஆஃப் தி ப்ராசஸஸ் ரெக்வயர் ஆக்சிஜன் அண்ட் ப்ரொடியூஸ்டு கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் எ வேஸ்ட் ப்ராடக்ட். அதாவது ஆக்சிஜன் இந்த மெட்டபாலிசம்ன்ற இது நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். மெட்டபாலிக் ரேட். ஓகே. அந்த மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸஸ் ரெக்வயர் ஆக்சிஜன் அண்ட் ப்ரொடியூஸ்டு கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் வேஸ்ட் ப்ராடக்ட். அது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகும்னு அர்த்தம். The basal metabolic rate is the body's rate of energy expenditure under basal condition. ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்னென்னா ஒரு ஹியூமன் பாடி தி பாடிஸ் ரேட் ஆஃப் எனர்ஜி expenditure under basal condition. So these conditions according to this condition expenditure of energy. Okay. அப்போ this metabolic rate of energy expenditure under basal condition, அதாவது when individual is resting, is in comfortable warm environment, is the post absorptive state. அதாவது சாப்பிட்டுட்டு கம்ஃபர்ட்டாக ரெஸ்டிங்காக நல்ல அப்சார்ப்ஷன் நடந்துகிட்ருக்க பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு ரேட் ஆஃப் எனர்ஜி ஆர் யூசஸ் ஆஃப் எனர்ஜி இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ரேட்டு தான் பேசல் மெட்டபாலிக் ரேட். Metabolism of carbohydrates. The body metabolizes carbohydrates by both catabolic and anabolic processes. Catabolic என்ன சொன்னால் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் சிம்பிளாக மாறுறது. அனபாலிக்ஸ்னா என்ன சொன்னால் சிம்பிளர் காம்ப்ளெக்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் தி அதாவது பிக்கர் காம்ப்ளெக்ஸாக மாறுறது. சிம்பிள் காம்ப்ளெக்ஸாக மாறுறது அனபாலிசம். ஸோ தீஸ் ஆர் டூ ப்ராசஸஸ் அக்கர் இன் தி மெட்டபாலிசம். So each food items metabolism, the two processes are occurring. Okay, the body metabolizes carbohydrate by both catabolic and anabolic processes. Since most human cells use carbohydrates, mainly glucose as their first and preferred energy fuel, they catabolize most of the carbohydrate absorbed and anabolizes a relatively small portion of it. ஸோ கார்போஹைட்ரேட் தான் ஃபஸ்ட்டு டயட்டாக இருக்குது எல்லாருக்குமே. அந்த கார்போஹைட்ரேட்டுனால் எனர்ஜி ப்ரிப்பேர் ஆகிறது ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் தான் தேவைப்படுது. அப்போ மெயினாக அந்த கிளைக்கோஜன் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஏடிபின்ற அதாவது எனர்ஜி பாடி செல்ஸ்க்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? When the amount of glucose entering cells is inadequate for their energy needs, they catabolize fats and then proteins. ஸோ குளுக்கோஸ் இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் கேட்டபிளைஸ் பண்ணி நமக்கு எனர்ஜியை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? கேட்டபிளைஸ் ஃபேட் அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸ். Glucose transport and phosphorylation. Carbohydrate metabolism starts with a movement of glucose through cell membranes. ஸோ இந்த மெட்டபாலிசம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? செல் மெம்பரைன் வழியாக மூமெண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அந்த கிளைக்கோஜன் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகக்கூடியது தான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். ஸோ the movement of glucose through cell membranes. Glucose may be oxidized to provide the chemical energy in the form of ATP necessary for the considerable metabolic activity which takes place in the liver. So glucose may be oxidized to provide the chemical energy. ஸோ குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேர்ந்த பிறகு நமக்கு கெமிக்கல் எனர்ஜி கொடுக்குது. எந்த ஃபார்மில்? ஏடிபி ஃபார்மில். அப்போது இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எதனால் இது நடக்குதுன்னா டேக்ஸ் பிளேஸ் இன் தி லிவரில் தான் இந்த இது நடக்குது. ஓகேவா? கிளைக்கோஜன் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடி செல்ஸ்க்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். Some glucose may remain in the circulating blood to maintain the normal blood glucose of about 63 to 144 milligram per 100 ml. ஸோ குளுக்கோஸ் லிவரில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கணும்னா மேபி அந்த பிளட் ஃப்ளோவில் நார்மல் குளுக்கோஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ நார்மலாக எவ்வளோனா 63லேருந்து அக்கார்டிங் டு தி பாடி வெயிட் ஆர் இண்டிவிஜுவல் தி மெயின்டைனிங் இன் நார்மல் பிளட் சுகர், அதாவது ஏஜிங் அப்படி ஒரு ஃபேக்டர் அதில் நார்மலாக
இருக்குது, வேரியேஷன் இருக்கும். அப்போது ஆவரேஜாக 63லேருந்து 144 மில்லிகிராம் பர் 100 mlக்கு நார்மல் குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். Some glucose, if in excess of the above requirement, may be converted into insoluble polysaccharide glycogen in the liver and in skeletal muscles. ஸோ குளுக்கோஸ் வந்து பிளட்டில் நார்மலாக மெயின்டைன் ஆகாமல் நார்மலாக இல்லாமல் அதிகமாக வந்து பிளட் ஸ்ட்ரீம் கொடுக்குது அப்படின்னா அந்த அதிகமாக இருக்கிற நார்மலாக மட்டும் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு அதிகமாக இருக்கிற குளுக்கோஸை அது கிளைக்கோகனாக மாற்றி எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும், லிவர்லேயும் அண்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு அர்த்தம். Glycogen is formed to store the carbohydrate without disturbing the osmotic equilibrium. அந்த blood circulationல இருக்கக்கூடிய அந்த osmotic equilibrium வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கிளைக்கோஜன் வந்து கார்போஹைட்ரேட்டாக, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாகவே மாற்றி திரும்பவும் லிவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு அர்த்தம். when energy is required, glycogen is எப்போ வந்து எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ glycogen converted into glucose inside liver. The hormones which help in the breakdown of glycogen into glucose are adrenaline, thyroxine and glucagon. So mainly act as a glucagon and adrenaline and thyroxine. These are all the hormones to help the breakdown of glycogen into glucose. That is glycogen stored in liver. These hormones, adrenaline, thyroxine and glucagon, these are all the hormones break down the glycogen into glucose to maintain the normal glucose. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, திரும்பவும் வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்ணும். ஆனால் 1 மணிக்கு சாப்பிடாம 2 ஆகிடுது, 3 ஆகிடுது, அப்போ பசி எடுக்கும். அப்போ வந்து நமக்கு குளுக்கோஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த நார்மலுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிற குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணி கிளைக்கோஜனாக லிவரில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். அந்த குளுக்கோகான் என்ன பண்ணுது, கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி எப்போ நமக்கு பசிக்குதோ அந்த நேரத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியல, டைம் இல்லை சாப்பாடு கிடைக்கல, ஏதோ ஒன்று, அந்த டைமுக்கு வந்து குளுக்கோஸு பாடிக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த கார்போஹைட்ரேட் கிளைக்கோஜன் இருக்கு இல்லையா, அதை வந்து குளுக்கோஸாக மாற்றி நமக்கு அந்த பசி நேரத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக அந்த லிவர் ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். லிவரில் இருக்கக்கூடிய தீஸ் ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன், மெயினாக குளுக்கோகான் சொல்லுவாங்க, அட்ரினலின், தைராக்சின், குளுக்கோகான், இதெல்லாம் என்ன பண்ணுது, கிளைக்கோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அப்போது நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிறகு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அப்போ எக்ஸஸாக குளுக்கோஸ் ஆச்சுன்னா எக்ஸஸ் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி லிவரில் வச்சுக்கணும்னு அர்த்தம். இது ஏன் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லாவே புரியும். நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட் கார்போஹைட்ரேட் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து கிளைக்கோஜன், அந்த கார்போஹைட்ரேட் தான் கிளைக்கோஜன் ஃபார்மில் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ், அதை வந்து சிம்பிளாக மாற்றுறது வந்து குளுக்கோஸாக மாற்றிடுது. அந்த குளுக்கோஸாக மாற்றும் போது தான் ஏடிபி நமக்கு கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நார்மல் குளுக்கோஸை பிளட்டில் மெயின்டைன் பண்ண வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ அந்த கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு அது கொடுத்துருன்னு அர்த்தம். ஸோ எல்லா செல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி தான் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் கிடைக்கிது. அந்த ஃபுட்டு என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றது தான் மெட்டபாலிசம். ஓகே. The excess of carbohydrate in body is stored as fat in our body. The cells in our body requires energy to carry out metabolic processes. எப்போ செல்லுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ மெட்டபாலிக் ப்ராசஸ் மூலமாக அந்த தேவையான எனர்ஜி அது பெற்றுக்கொள்ளும்னு அர்த்தம். எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் பாடி இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஃபேட்டாக. எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஒன்று வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகி இருக்கலாம், இல்லது ஃபேட்டாக கூட கன்வெர்ட் ஆகி அது இருக்கலாம். அப்போது அந்த ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கிறது எப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ மெட்டபாலிக் ப்ராசஸ் மூலமாக அது எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்றத அர்த்தம். தி செல்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ் தி பர்ன் அவுட் செல். இப்போ செல் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும், அதாவது டேமேஜ் ஆன செல்லெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புதுசாக நியூவாக
செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகணும். தி ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ப்ரொவைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி. அப்போ அந்த செல் வந்து பேர்ன் அவுட் செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணி செல் மல்டிப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னாவே சம் எனர்ஜி அங்கே நீட் ஆகுது. அப்போது ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், கார்போஹைட்ரேட்லேயும் ஃபேட்லேயும் ஒரு ஆக்சிடேஷன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கிறது மூலமாக தான் எனர்ஜி அந்த செல்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். தி ஃபார்மேஷன் ஆஃப் தி குளுக்கோஸ் from the other source except carbohydrate when glycogen stores are low is called gluconeogenesis. ஸோ கார்போஹைட்ரேட்டை தவிர வேறு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டயட்டில் இருந்தும் குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்க முடியும். அதுக்கு பேர் gluconeogenesis. ஓகே. Metabolism of protein. Amino acids are present in the dietary protein. There are 20 amino acids. 9 of these amino acids are essential. Remaining 11 is a non-essential. Okay. இப்போ essential அப்படின்னு பார்க்கும்போது 9 amino acids are essential amino acids. These are all called essential because they are not synthesized in our body. ஸோ நம்ம பாடியே சிந்தசிஸ் பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய இந்த 9 அமினோ ஆசிட்ஸும் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ரிமைனிங் 11s ஆர் synthesized in our body. Okay. The other 11 amino acids are non-essential because these are synthesized in our body. The protein present in our body is breakdown into amino acid. அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்டில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா 9 அமினோ ஆசிட்ஸ். நம்ம பாடியே வந்து ஒரு சில அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், சிந்தசிஸ் பண்ணிக்கும். அப்படின்றது நம்ம பாடியே பண்ணிக்கிறது நான் எசென்ஷியல். நம்ம பாடி இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட்டில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது அப்படின்றது வந்து 9 அமினோ ஆசிட்ஸ். த ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் அவர் பாடிஸ் பிரேக் டவுன் இன்டூ அமினோ ஆசிட். நம்ம பாடியில் ப்ரோட்டீன் வந்து கன்வெர்ட்டாக அமினோ ஆசிட்ஸாக தான் மாறும் மெட்டபாலிசம் என்ற ப்ராசஸ் மூலம். இட் ரீச்சஸ் இன்டு தி பிளட் கப்பலரிஸ் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் யூஸ்ட் பை அவர் பாடி செல்ஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கப்பலரிஸில் இது ரீச் ஆகும்போது பாடி செல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். தி அமினோ ஆசிட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு லிவர் டியூரிங் தி போர்ட்டல் சர்க்குலேஷன். போர்ட்டல் சர்க்குலேஷன் அப்போது இந்த லிவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது அமினோ ஆசிட்ஸ்னு அர்த்தம். Then it reaches the body cells. Different cells choose from those available to the particular amino acids required for building or repairing their specific type of tissue and for synthesizing their secretions. Okay, different cells வந்து இந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ்க்கு என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் எந்தெந்த செல்லுக்கு பர்டிகுலர் செல்லுக்கு தேவைப்படுதோ அங்கே அது பில்ட் ஆகிறதுக்கும் ரிப்பேர் ஆகிறதுக்கும் சம் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் தான் அங்கே தேவைன்னா அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் தான் அங்கே தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சூஸ் பண்ணிக்கும்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் செல்ஸ் சூஸ் ஃப்ரம் தோஸ் அவைலபிள் டு பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் required for building or repairing their specific type of tissue and for synthesizing their secretions, that is antibodies, enzymes or hormones. Amino acids not required for building and repairing body tissues cannot be stored. ஓகேவா? இது வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி இது இல்லாமலும் அது நடக்காதுன்னு அர்த்தம். பாடி டிஷ்யூஸ்க்கு நாட் ரெக்கார்ட் ஃபார் பில்டிங் அண்ட் ரிப்பேரிங் பாடி டிஷ்யூஸ் கேனாட் பி ஸ்டோர்டு. திரும்பியும் அதை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு பில்டு பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சது தான் அதுக்கு தேவைப்படாதுன்னு அர்த்தம். தீஸ் ஆர் பிரேக் டவுன் இன் தி லிவரில் பிரேக் டவுன் ஆகியிருக்கும். தி நைட்ரோஜனஸ் பார்ட் த அமினோ குரூப் இஸ் கன்வெர்டட் டு அமோனியா. அப்போ அது கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு இப்போ கார்போஹைட்ரேட்டை வந்து திரும்பவும் மற்ற ஃபேட்டாவோ இல்லை ப்ரோட்டீனாவோ கன்வெர்ட் ஆகிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து திரும்பவும் வேறு ஒரு ப்ராடக்டாக அது கன்வே பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்றது அர்த்தம். அப்போ அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா அம்மோனியாவாக மாறிடும். தென் இட் இஸ் கம்பைன்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மிங் தி யூரியா. ஓகே, அப்போது அந்த அமினோ ஆசிட் குரூப்பு வேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அம்மோனியா. அந்த அம்மோனியா கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூரியா.
It is done by the process of deamination. அதுக்கு பேர் என்ன? deamination. It is excreted through urine. அப்போ அந்த யூரியாவாக கன்வெர்ட் ஆன பிறகு அது யூரினில் வந்து வெளியேறிடுதுன்னு அர்த்தம். அப்போ ஜஸ்ட் அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். The remaining part is used to provide energy as glucose by gluconeogenesis as stored as fat if the excess of immediate requirements. எக்ஸஸாக இருந்தால் திரும்ப ரெக்குயர்மெண்ட் எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த குளுக்கோஸ். மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட். Carbohydrate and protein synthesis the fat. Carbohydrates and protein synthesis the fat. When excess of fat is present in our body, it is stored in the fat deposit that is under the skin, in the omentum and around the kidneys. ஸோ ஸ்கின்ல, ஒமெண்டத்தில் அண்டு கிட்னிஸ் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோர்ட் இன் தி ஸ்கின் and the momentum and around the kidneys. Fats have been digested and absorbed as fatty acids and glycerol into the lacteals. ஸோ அந்த ஃபேட் வந்து டைஜஷன் ஆகி அப்சார்ப்ஷனாக எப்படி ஆகுதுன்னா, அப்சார்ப்ஷன் அப்போது ஃபேட்டி ஆசிடாக அப்சர்வ் ஆகுது, கிளிசரலாக அப்சர்வ் ஆகுது எங்கே? லாக்டில்ஸில். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய லாக்டில்ஸில் இந்த ஃபேட் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். டைஜஸ்டட் அண்ட் அப்சார்ப்ட் ஆஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட் வந்து டைஜஷன் ஆச்சுன்னா ஃபேட்டி ஆசிடாக மாறிடும். அதுக்கடுத்தது வந்து அப்சார்ப்ஷன்னா கிளிசரலாக மாறி லாக்டில்ஸில் ஸ்டோர் ஆகுது. These are transferred via the cisterna chyli and the thoracic duct to the bloodstream and so by a circuitous route to the liver. அப்போது அந்த டக்ட் வழியாக அந்த லிவருக்கு அந்த பிளட் ஸ்ட்ரீம் வழியாக அது போயிடுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபேட்டி ஆசிட் ஆர் கிளிசரால் டிரான்ஸ்போர்ட்டட் via the cisterna chyli and the thoracic duct to the bloodstream and so by a circuitous route to the liver. to the blood streamக்கு போகுது, to the liverக்கும் போகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் போர்ட்டல் சர்க்குலேஷன் நடக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் present in the blood. It is used by the organs and cells to provide energy and synthesis of some secretions. In the liver, some fatty acid and glycerol are used to provide energy and heat. Okay, the fatty acid and glycerol ஸோ used to provide energy. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக எனர்ஜி கொடுக்குது அண்ட் ஹீட் கொடுக்குது. Some are recombined forming triglycerides, the form in which fat is stored. So some of the excess are எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரீகம்பைன்டு ஃபார்மிங்கில் ட்ரைக்ளிசரைடாக மாறி ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ண வைக்கப்படுதுன்னு அர்த்தம். The end products of fat metabolism are energy, heat, carbon dioxide and water. ஸோ இந்த ஃபேட் மெட்டபலைஸ் ஆச்சுன்னா எண்டு பார்ட் அப்படின்னா என்னென்னா எனர்ஜி, ஹீட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ டுடே we discuss about metabolism of carbohydrate, metabolism of protein, metabolism of fat. So that is metabolism, catabolism and anabolism. These two processes consist in metabolism. Study well. Thank you.